வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். தக்காளி, வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை எதையுமே சேர்க்காம வேர்க்கடலையை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரும். இல்லைன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிட்டு உள்ளே நல்லா வறுபடாமல் இருக்கும். நம்ம இந்த அளவு வறுபட்ட உடனே அதே பேனில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வெறும் பேன்லேயே 1 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலையில் மேல் பகுதி தோலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, 2 பல் பூண்டு, சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா சூப்பராக இருக்காது. ஃபஸ்ட்டு கெட்டியாக நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கான ஒரு தாளிப்பை கொடுக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேனை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய், 1 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துட்டு 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வேர்க்கடலை சட்னி ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.